கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டாருன்னு ஞானிகளின் ஞானி நீதிமொழிகள் 11 சாலமோன் அவங்க எழுதியிருக்காங்க. நீதிமொழிகள் 11:22 இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீங்க பரிசுத்தமா கர்த்தருக்குள்ள அவர் காட்டுற வழியில வேதத்தின்படி உபதேசங்களின்படி ஒழுங்கின்படி நடக்கும் பட்சத்துல, பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற வழியில் நடக்கிற பட்சத்துல கர்த்தர் உங்களுக்கு திருமண காரியங்களோ, வேலையின் காரியங்களோ, குழந்தை காரியங்களோ, மற்ற எந்த ஒரு காரியங்கள்ல கர்த்தர் என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அத்தனையும் நமக்கு தருவார். அது அவர்கிட்ட இருந்து வரப்போ அதனால நமக்கு வேதனை இருக்காது. இல்ல அதன் மூலமா வேதனை வருது அப்படின்னா அதை நம்ம கர்த்தரோட நம்ம வாங்காம நம்மளுடைய சுயத்தினால பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, இப்ப கஷ்டம் வராதானா? வரும். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளின்று அவனை விடுவிப்பார் அப்படின்றது. கஷ்டம் வரும், ஆனா கஷ்டமா இருக்காது. கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா முடிவில் நன்மையா விளங்கும். இதுதான் இது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை யோசேப்புக்கு தாவீதுக்கு எடுத்துக்கங்களேன். அந்த 17 வருஷம் அது கஷ்டமான பாதைகள் மாதிரிதான் இருக்கும். ஆனா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்குறப்போ அது இந்த வரலாற்றுல இப்ப வரைக்கும் கர்த்தர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றனா வைத்திருக்கிறப்போ அது கர்த்தரிடமிருந்து வந்துச்சு. அப்ப கஷ்டம் இருக்கும், ஆனா பெருசா அவங்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஏன்னா அவர் கர்த்தரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, கர்த்தரோட வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுனால. சோ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் பெறுறதுக்கு பரிசுத்தமா வாழுங்க. உங்க சுய பரிசுத்தம் இது ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்க பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையும் உத்தமமா நீதியா வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். பாய்.